அவ்வளோ பெரிய மிஷினுக்கு இவ்வளோ பெரிய ஆப்ரேட்டர்னா பார்த்தீங்கன்னா மைண்ட் ஸ்ட்ராங்கு, நல்ல மென்டலி ஸ்ட்ராங் பர்சன். அதே மாதிரி மென்டலாகவும் நல்லா ப்ரிப்பேர் ஆகிருக்காப்புல. 10 இயர்ஸ் ஆச்சு இதே கம்பெனி, இதே வின்செஸ்டர் இருக்கேன். நம்ம கூட வேலை செஞ்சுருக்காரு. இப்போது வேறு ஃபீல்டில் போகலான்னு முடிவு எடுத்திருக்காரு. இந்த வேலை அப்படின்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த வேலை அப்படின்ட்டு இருக்கிறது இருந்தாலும் சேவிங்ஸ் வந்து நீங்கள் இஎம்ஐ எடுக்கிறேன் என்ன மாதிரி. நான் தான் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு நிறையா காஸ்ட்லி கேஜெட்லாம் வாங்கி நிறையா காசு வேஸ்ட் பண்ணிட்டேன். அது எனக்கு 9 வருஷம் 10 வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. அந்த மாதிரி இன்சூரன்ஸ் போட்டுருந்தோம். உங்கள் மேலேயே நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டு அம்மா அப்பா மேலே இன்சூரன்ஸ் போட்டு அது வந்து ரொம்ப ஒரு டைட்டான சுச்சுவேஷன் தான். அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஹாய் ஹலோ வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் லாங் டைம் வந்து ஒரு பெரிய வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஜீவிதா வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நான் கூட்டிகிட்டு வர வீடியோக்குள்ளே. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தம்ப்நெயில் பார்த்து வந்திருப்பீங்க. நான் ஏன் என் வேலையை விட்டேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஆக்சுவலாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து வேலையை விட்டேன். அதாவது இன்றைக்கி நான் ஷூட் பண்ணிகிட்ருக்க டே வந்து April 24 அப்படின்னா போன வருஷம் March 15 என்னோடய லாஸ்ட் ஒர்க்கிங் டே. ஸோ எதனால் வேலையை விட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ரைசல்னு சொல்லுவாங்கள்ல, அப்ரைசல் மீன்ஸு அதாவது நீங்கள் ஒரு வருஷம் ஃபுல்லாக வேலை பார்த்ததுக்கு ஒரு ரேட்டிங் போடுவாங்க. அதாவது 1 2 3 4 5 6 7 அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டிங் போடுவாங்க. அந்த ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது வருஷம் போடுவாங்கள்ல, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் வந்து எனக்கு வந்து 1 மார்க்கு தான் போட்டிருக்காங்க. ஒரு மார்க்லேருந்து 3 மார்க்கு தான் போட்டிருக்காங்க. அதாவது 8 மார்க்கு ஹையஸ்ட் மார்க்கு, 5 மார்க்கு மீடியம், 3 மார்க்கு லோ. அப்படிங்கப்ப எனக்கு 3லேருந்து 2 இந்த மாதிரி லோ தான் போட்டிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அவர்கிட்ட கேட்டேன், எதுக்காக இந்த மாதிரி போட்டிங்க? என்னோடய ஆஃபீஸில் என்னோடய கம்பெனி, நான் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணேன். என்னோடய கம்பெனியில் நான் தான் வந்து கொஞ்சம் பெரிய மிஷின் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். பெரிய மிஷின் மீன்ஸ் நான் மிஷின் ஆப்ரேட்டராக இருந்தேன். அதில் வந்து இருக்கிறதுலே பெரிய மிஷின், அதாவது 60 டன் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு மிஷினில் தான் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அந்த மிஷினில் இருக்கிறப்ப எனக்கு எதுக்கு வந்து நீங்கள் லோ போட்டிங்க, லோ பர்ஃபார்மன்ஸ் போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டப்ப அவர் என்ன சொன்னார்னா, வருஷம் ஒரு சில பேருக்கு வந்து இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங்லாம் மாறும், இந்த வருஷம் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு ஒரு பொய் சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து அது பொய் தான். ஏன் அப்படின்னா, இதுக்கு நடுவில் வந்து இந்த பொய்க்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ உண்மைலாம் எனக்கு தெரியல. நம்ம யூடியூப் சேனல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கல்யாணம் ஆனதுலேருந்து நான் யூடியூப் சேனல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆகி ஒரு 2 மாதம் தான் ஃப்ரீயாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக யூடியூப் சேனல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னோடய யூடியூப் சேனல் வந்து கொஞ்சம் க்ரோத் ஆகிருச்சு அப்படிங்கிறது என்னோடய கம்பெனியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இவன் யூடியூப் சேனல் வச்சுருக்கான், அதில் ஏர்னிங்ஸ் வருது. ஏர்னிங்ஸ் வரலன்னா அந்தளவு வரல. நம்மளே ஒரு சொற்ப லாபம் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த டயத்தில் வந்து இவன் நல்லா லேக்ஸில் சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி பரவ ஆரம்பிச்சிருச்சு கம்பெனிக்குள்ளே. அது எங்கள் மேனேஜருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆப்வியஸாக நான் இப்போ சொல்லலாம் மேனேஜர்னு, ஏன்னா அந்த கம்பெனிலே இல்லை. ஓகே, என்னை ஒன்றுமே பண்ண முடியாது. என்னோடய மேனேஜருக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இந்த தம்பி வந்து யூடியூப் பண்ணுறாப்படி, வேலையில் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்டேறாப்படி அப்படிங்கிற ஒரு வதந்தி பரவிருச்சு. ஆனால் நான் வேலையில் ஃபோக்கஸ்டாக தான் இருந்தேன். அவருக்கு வந்து என்னென்னா, இவன் வந்து இந்த மாதிரி ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் யாராவது ஒருத்தர் போய் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க மனசுக்குள்ளே ஒன்று உள்ளே போயிடும்ல, அந்த மாதிரி அவருக்குள்ளே போயிடுச்சு. தம்பி வந்து யூடியூப் பண்ணுறப்படி கம்பெனியில் வந்து ஃபோக்கஸ்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கேற்ற மாதிரியே நான் 2-3 டைம் வந்து ஆஃபீஸ்லேயே ஃபோன் பேசிக்கிட்டு இருந்ததை அவர் பார்த்துட்டாரு. ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததையும் பார்த்துட்டாரு. அவர் மனசில் என்ன நினச்சிட்டாருன்னா, ஃபுல்லாக யூடியூப் சேனலில் இங்கேயே வந்து யூடியூப் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாரு. ஃபஸ்ட்டு அந்த வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அப்ரைசல் வருது. எனக்கு வந்து லோ பர்ஃபார்மன்ஸ், யூ காட் அ லோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் லோ பர்ஃபார்மன்ஸ் போட்டிங்க? நான் நல்லா தானே வேலை பார்த்தேன். நல்லா வேலை பார்த்தேன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். நைட் ஷிஃப்ட்லலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். நல்லாவே பண்ணேன். எனக்கு என் மனசாட்சிக்கு நான் நல்லா பண்ணேன். அவங்களுக்கு வந்து எப்படின்னு தெரியல, என் மனசாட்சிக்கு நல்லா பண்ணேன். அவங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகலை.
அதனால் லோ பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு கட்டுக்கதை, இந்த மாதிரி வருஷம் ஒருத்தருக்கு மாறும், இந்த வருஷமும் ஒருத்தருக்கு மாறிடுச்சு, உனக்கு வந்துருச்சு, அன்ஃபார்ச்சுனேட்லி யூ காட் அ லோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்போவே எனக்கு சரியான காண்டுன்னா என்ன, நம்ம நல்ல பெரிய மிஷினில் இருக்கோம், நல்லா வேலை பார்த்துருக்கோம், எதுக்கு லோ பர்ஃபார்மன்ஸ் போட்டானுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர காண்டு அப்போவே. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் உடனே பேப்பர் அந்த அப்ரைசல் பேப்பர் வாங்கின உடனே சரி நான் வந்து ஜாப் ரிசைன் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த வேலை பிடிக்கல, ஏன்னா வந்து நான் பண்ண வேலைக்கு வந்து இது வந்து கரெக்டான பேப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாப் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா காம்ப்ரமைசேஷன் பேசுகிறாங்க. எப்படின்னா, ஏன் அர்ஜுன் இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறீங்க, நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ஆப்ரேட்டரு, எவ்வளோ பெரிய சொத்து தெரியுமா, சொத்து இதுன்ட்டு நீங்கள் இப்படி உடனே ரிசைன் பண்ணால் என்ன ஆகுறது அப்படி இப்படின்னு நம்மளை வந்து அந்த பூஸ்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணி இருக்க வைக்கிறாங்க. இருப்பா இரு, இன்னும் ஒரு வருஷம் இரு, அடுத்த வருஷம் பேப்பர் மாறும் அப்படின்றாங்க. சரி ஓகே, ஒரு ஹோப்பு தானே, நம்ம எப்படி சொல்கிறது, பெரியவங்க சொல்கிறாங்கன்னா கேட்போம்ல. சரி ஓகே அரை மனசு தான் எனக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். சரி ஓகே சார், நான் இந்த வருஷம் இருப்பேன், அடுத்த வருஷம் எனக்கு நல்லபடியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டேன். சார் எனக்கு நல்லபடியாக பண்ணி கொடுங்க எனக்கு, ஏன்னா வந்து கமிட்மெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது எனக்கு, நீங்கள் இந்த மாதிரி எல்பி போட்டிங்கன்னா சேலரி இன்க்ரிமெண்ட் எதுவுமே வராது அப்படின்னு சொல்லி கெஞ்சி கதறிட்டேன். ஓப்பனாக சொல்லணுன்னா இதில் என்ன ஒளிவு மறைவு, கெஞ்சி கதறிட்டேன். சரிப்பா அப்படின்னு சொல்லி அவர் தட்டி கொடுத்து வேலை வாங்குறாராம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வருஷம், அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ லாஸ்ட் இயர், அந்த இயரில் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறேன், நல்லா வேலை பார்க்குறேன். அதே சேம் அப்ரைசல் வருது, சேம் ஏப்ரலில் வருது, வரப்போ சேம் அதே பேப்பர் எல்பி லோ பர்ஃபார்மன்ஸ்னு கொடுக்குறாங்க. அப்படியே இந்த டாலி ஜூம் போகும் தெரியுமா, ஜூன்னு அந்த மாதிரி எனக்கு அந்த பேப்பர் வாங்கினோடனே வருது. எனக்கு செம்ம வெறியாகி எனக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிச்சு. நான் அழுகலை, இதில் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம், அழுகலை, என் கண்ணிலேருந்து ஆனால் தண்ணி வருது. அது வந்து எனக்கு செம்ம கோவம் அவங்க மேலே. நம்ம மறுபடியும் வேலை பார்த்தோம், மறுபடியும் பேப்பர் கொடுக்குறாங்க, மறுபடியும் எல்பி போட்டு கொடுக்குறாங்கன்னா என்ன ஒரு தைரியத்தில் கொடுக்குறாங்க, என்ன ஒரு இதுன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை அர்ஜுன் இந்த வருஷம் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு வந்து ப்ரமோஷன் கொடுக்கணும், இன்னொருத்தருக்கு ப்ரமோஷன் கொடுனா கொடு, எனக்கு எதுக்கு லோ பர்ஃபார்மன்ஸ் போட்ட அப்படின்னு நான் கேட்டதுக்கு, இல்லை அவங்களுக்கெலாம் இது பண்ணணும் அப்படின்னா உனக்கு வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இப்போது என்ன பண்ணுவீங்க, நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? அதை தான் நானும் பண்ணேன். அப்படியே பேப்பர் வாங்கிட்டு, ஐயா சாமி இந்தாங்க உங்களோட கம்பெனி நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன். நான் ஜாப் ரிசைன் பண்ணதுக்கு முழுக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அப்ரைசல் பேப்பர் தான். லோ பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க. ஸோ நான் வந்து ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன். இதுக்கு நடுவில் எனக்கு வந்து பிஸ்னஸ் திங்கிங்லாம் இருந்துச்சு. நான் எங்கள் மாமாட்ட பேசினேன், பிஸ்னஸ் திங்கிங்லாம் இருக்குது, நம்ம ஒருத்தங்கிட்ட சேலரி வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வந்து 4 பேருக்கு சேலரி கொடுக்கலாம் அப்படின்னு எங்கள் மாமாட்ட வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன். அப்போயே பிஸ்னஸ் திங்கிங் இருந்துச்சு. என்னோடய பிஸ்னஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபுட்டு தான். ஃபுட்டில் வந்து அதை நான் அடுத்த வீடியோவில் பேசலாம், அடுத்த வீடியோ இருக்குது பேசலாம், அதை நான் அதில் சொல்கிறேன் அந்த பிஸ்னஸ் ஐடியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பேப்பர் கொடுத்துட்டேன். எப்போ கொடுத்தேன்னா டிசம்பர் 30 கொடுக்குறேன். டிசம்பர் 30 இயர் 2 வந்து நான் போய் ரிசைனேஷன் லெட்டர் அப்படி நீட்டுறேன் எங்கள் பாஸுக்கிட்ட. எங்கள் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஏன்ப்பா கிளம்புற, அதுக்குள்ளேயும் இருப்பா அடுத்த வருஷம் பேப்பர் மாறும்னு அதே சேம் கட்டுக்கதை. இல்லை சார், நீங்கள் வந்து லாஸ்ட் வருஷமே நல்லா தள்ளிட்டீங்க, இந்த வருஷம் வந்து நீங்கள் எப்படின்னு தெரியல எனக்கு, என்னால் மறுபடியும் இதே மாதிரி எல்பி நீங்கள் போட்டிங்கன்னா என் மனசெலாம் தாங்காது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிசைனேஷன் கொடுத்துட்டு வந்துட்டேன். எங்கள் மேனேஜருக்கும் ஒரு கும்பிட போட்டுட்டு வந்துட்டேன். ஸோ டிசம்பர் 30, 31, அதுக்கப்புறம் 90 நாள் வந்து இது டியூ பீரியடு. ஏன்னா நம்ம வேலையை விட்டு போனோம்னா 90 நாளில் டியூ பீரியடு, நோட்டீஸ் பீரியட் இருந்துட்டு தான் போகணும். அப்போல்லாம் நோட்டீஸ் பீரியட்லாம் நான் சரியாகவே போகலன்னா எப்படி சொல்கிறது, போவேன்
ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் போவேன், 3 நாள் போவேன். திடீர்னு லீவை போட்டுருவேன். ஏன்னா எனக்கு பிடிக்கல, சத்தியமாக பிடிக்கல. கம்பெனிக்கு போகவே பிடிக்கல. கம்பெனிக்கு போக பிடிக்கலன்னா ஓப்பனாக பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேன்னு சொல்லணும்னா என் வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது என் வேலை வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒர்க்கு. டாலரன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா O5, O2, O3 தான் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்ஃபெக்டாக வேலை பார்ப்போம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 10 வருஷம் அந்த கம்பெனியில் இருந்திருக்கனால என் வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த என்விரான்மெண்ட் வந்து பயங்கர டாக்ஸிக் ஆகிடுச்சு. அங்கே இருக்க பீப்புளெலாம் ரொம்ப ரொம்ப டாக்ஸிக் ஆகிட்டாங்க. நான் வந்து மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனையே அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ வந்து பயங்கர டாக்ஸிக் ஆகிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். வாட்டெவர், நான் வெளியே வந்துட்டேன். அதுதான் சந்தோஷமான விஷயம். என்னோடய லாஸ்ட் ஒர்க்கிங் டேல என்ன சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் போயிட்டு எனக்குன்னு ஒரு பிராண்டு க்ரியேட் பண்ண போகிறேன், என்னோட நானே பிராண்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எத்தனை பேர் சிரிச்சாங்கன்னு தெரில, எத்தனை பேர் கிண்டல் பண்ணானுங்கன்னு தெரில. ஆக்சுவலாக நான் ஒரு மெர்ச்சன்டைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஓன் பிராண்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுதான் ஐடியா இருக்குது. யார்டையுமே நான் அதுவரை சொல்லலை. சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன். ஒரு டிஷர்ட்டு, இந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ், ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரியான ஒரு மெர்ச்சன்டைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என் பிராண்டு. ஆக்சுவலாக அதுக்கான ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த தமிழ் நியூ இயர் ஏப்ரல் அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறேன். அதோட லிங்க்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் ஆகும். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்ஸ் வந்து எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா என்னோட க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சார், இது ஃபுல்லி ஆன்லைன் பேஸ்டு தான். அவுட்லெட்ஸ் எதுவும் கிடையாது, ஃபுல்லாக ஆன்லைன் பேஸ்டு தான். இது அந்தந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ நான் டிஷர்ட்ஸ் அவுட்லெட்ஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்ஸை நீங்கள் பண்ணுங்கள். என்னோட க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடவுளோட புண்ணியம், உங்களோட புண்ணியத்தில் என்னோடய ஆஃபீஸில் உட்காந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப கடவுளுக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சம்திங் மோட்டிவேட்டாக இருக்கலாம். அதே மாதிரி கான்ஃபிடென்ட் கிடைக்கும். என்னோட இந்த 2 வருஷ ஜேர்னியில் என்னோடய ஸ்டோரி எனக்கே கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு மந்த்லி 60,000 70,000 கொடுக்குற ஒரு கம்பெனியை வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே வருதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதை நான் பண்ணி இந்த அளவு பண்ணியிருக்கேன். இன்னும் பண்ணுவேன். நீங்கள் சப்போர்ட்டாக இருங்க. இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பாஸ், என்னோடய மேனேஜர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் எல்பி போட்டு விட்டாங்க. எல்பி லோ பர்ஃபார்மன்ஸ் போட்டு விட்டாங்க. அவங்க லோ பர்ஃபார்மன்ஸே போடலை அப்படின்னா, டாப்பே கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இன்னும் 10 வருஷம் நான் அங்கே தான் இருந்திருப்பேன். வெளியில் வந்து கான்டாக்ட் கிடச்சிருக்காது. இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்க மாட்டேன் அவங்களெல்லாம். ஸோ எங்கள் பாஸுக்கும் எங்கள் மேனேஜருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு லோ பர்ஃபார்மன்ஸ் போட்டதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, என் ஃபேமிலி மெம்பர்ஸ், எங்கள் அம்மா, என் ஒய்ஃபு, அதுக்கப்புறம் எங்கள் மாமா, அம்மாச்சி, தாத்தா, எங்கள் மாமியார், மாமனார் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வேலையை விட்டுட்டு வந்தப்போ யாருமே எந்த ஒரு கேள்வியுமே எனக்கு கேட்கலனா ஏன் வேலையை விட்டு வந்த, இப்படிப்பட்ட வேலையை வந்து ஏன் விட்டுட்டு வந்த அப்படின்லாம் யாருமே ஒரு வார்த்தை கூட கேட்கல. எஸ்பெஷலி என்னோடய ஒய்ஃப் வீட்டு சைடு தான் எனக்கு நிறைய ப்ரெஷர் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் யாருமே எதுவுமே கேட்கல. எங்கள் மாமியார், எங்கள் மாமனார்லாம் ஏன் விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஸோ ஃபீலிங் பிளஸ்ட். அதே மாதிரி எங்கள் அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எங்கள் மாமா எல்லாருமே, என் தம்பி சொல்லி ஆகணும், என் தம்பி, என் ஒய்ஃபு, என் தங்கச்சி எல்லாருமே எனக்காக வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ எல்லாருக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதேமாரி நிறைய வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.